இவன் என்ன சொல்லிட்டான், அப்போ நீ நானும் வந்து சேருவோம். நீங்க வேணா எதனா பண்ணீங்க அப்படின்னு பிறகு, இல்ல இல்ல அது சரி இருக்காது. திமுகவும் அதிமுகவும் சேர்ந்ததுன்னா, அதுல ஒருத்தர் சிஎம், ஒருத்தர் டெப்டி சிஎம் அப்படின்னா அது மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா, ஜெயலலிதா தன் வாழ்நாள் அதிமுக எதுக்கு தொடங்கப்பட்டது? கருணாநிதி ஏத்து திமுக ஏத்து தான் தொடங்கப்பட்டது. ஆமா, ஜெயலலிதா மேயர் வந்து இறுதி காலம் வரை தீய சக்தி கருணாநிதினு சொல்லி பழக்கப்பட்டவர்கள். நீங்க இப்ப திமுக தொண்டர்கள்னு வச்சுக்கங்களேன், அவங்ககிட்ட போய் எப்ப திமுகவோட கொள்கை என்ன பண்ணா, பெரும்பாலும் என்ன சொல்லணும்னா, இந்த அதிமுக ஒரு கட்சி இருக்கக்கூடாதுங்க, அதை பிச்சு கடாசிங்க. நீங்க அதிமுகவில் போய் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் சொல்லுவாங்க, இது வந்து குடும்ப ஆட்சிங்க, ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்க தாங்க இங்க வந்து ஆட்சி பண்றான், அந்த ஊழலுங்க பயங்கரமான கருணாநிதி ஊழலுங்க, அவர் ஒழிக்கணுங்க. இதுதான் இந்த ரெண்டு தான் இவங்களோட நோக்கமே. அப்படி இருக்கிற போது இவங்க ரெண்டு பேரும் சேர்றது வந்து அது வந்து வெளியில ஒரு மாதிரியா பேசப்படும் போது திமுக தான் இந்த திட்டத்தை சொல்லுது. சரி அப்படின்னா எங்க கிட்ட ஒருத்தர் இருக்கிறான், அவனை ஆக்கிடுங்க, மந்திரி சபை மற்றது போனதெல்லாம் நீங்க வச்சுங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, திருமாவளவன் வந்து இருந்தாருன்னா நாங்க சொல்றபடி திருமாவளவன் கேட்டுக்குவாரு, அது எங்க அமைச்சரவை தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு திட்டத்தை முன்வைக்கிறார்கள். அதற்கு எடப்பாடியார் ஒத்துக்கல. இது எப்படி இருந்தாலும் அதிமுகவும் திமுகவும் சேர்ந்தா அது நல்லா இருக்காது அப்படின்னு அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த டாக் நடக்கிற போதுதான் நீங்க வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து ஆதரவு கொடுத்த பிறகும் ஒரு 2 நாள் டிலே வந்து எப்படியாவது நம்ம ஆயிட மாட்டோமா அப்படிங்கிற எண்ணம். ஆமா, ஏன்னா நீங்க பாருங்க, விஜய் வந்து ஒரு 108 இடத்துல ஜெயிச்சிருக்காரு. சரி, இது அபரிதமான வெற்றி, இது யாருமே கணிக்க முடியாத வெற்றிங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை, விஜய்க்கும் இதுல மாற்று கருத்து இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி எல்லாம் ஜெயிச்சிருவோம். இன்னும் ஆதரவு கொடுத்தோடனே 2 தொகுதியில வந்து விஜய் ஜெயிச்சிருக்காரு. ஒண்ணு திருச்சியில வந்து அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு அண்ணனுக்கு சீட் தரணும், யாருக்கு, திருமாவளவனுக்கு சீட் தரணும். அப்புறம் அதுல ஜெயிச்ச உடனே இவருக்கு துணை முதல்வர் கூப்பிட்டு வரணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் பேசுறதா நீங்க பார்த்துப்பீங்க. இவங்களா கலரி விட்டதான். கொஞ்ச நாள் கழிச்சு வேணாம் திருச்சி வேணாம், திருச்சின்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டங்க ஜெயிக்கிறது, பெரம்பூர்ல ரிசைன் பண்ணிட்டு இங்க நிக்க வச்சாருன்னா நம்ம போய் ஜெயிச்சிடலாம் ஈஸியா, ஏன்னா நம்ம கூட விசில் இருக்குது.